நாசரேத்தில் மரியாள் என்ற ஒரு இளம்பெண் வசித்தாள். அவள் மென்மையும் கனிவும் கொண்டவள். அவளுக்கு பழுப்பு நிற முடி, மென்மையான கண்கள் மற்றும் வெள்ளை உடையின் மீது இளஞ்சிவப்பு நீல ஷால் அணிந்திருந்தாள். ஒருநாள் கப்ரியேல் என்ற தூதர் ஒளிபோல் பிரகாசித்து தோன்றி, மரியாளே, நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய். அவனுக்கு இயேசு என்று பெயர் வையுங்கள். அவன் தேவனுடைய மகனாக இருப்பான் என்று கூறினார். மரியாள் தலையை குனிந்து, நான் ஆண்டவரின் அடியாள் என்று கூறினாள். மரியாளின் கணவர் யோசேப்பு ஒரு மரப்பணிக்காரர். அவருக்கு குறுகிய முடி, சிறிய தாடி மற்றும் கயிறு பட்டையுடன் பழுப்பு நிற ஆடை அணிந்திருந்தார். குழந்தையைப் பற்றி தெரிந்தபோது அவர் கவலையடைந்தார். ஆனால் ஒரு தூதர் கனவில் வந்து, பயப்பட வேண்டாம் என்று கூறினார். யோசேப்பு அதைக் கேட்டு மரியாளை அன்புடன் கவனித்தார். ஆட்சித்தலைவர் கணக்கெடுப்பு நடத்த உத்தரவிட்டபோது அவர்கள் பெத்லெஹேமுக்கு சென்றனர். மரியாள் கழுதையில் ஏறி சென்றாள். யோசேப்பு நடந்தார். அனைத்து விடுதிகளும் நிரம்பியிருந்ததால் அவர்கள் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தங்கினர். அந்த இரவில் இயேசு பிறந்தார். மரியாள் அவரை துணியில் சுற்றி ஒரு மாட்டுத் தொட்டியில் வைத்தாள். மேஷையர்கள் கம்பள ஆடைகள் அணிந்து, தூதர்கள் ஒரு இரட்சகர் பிறந்துள்ளார் என்று அறிவித்த பிறகு குழந்தையை பார்க்க வந்தார்கள். தூர கிழக்கில் 3 ஞானிகள் ஒரு பிரகாசமான நட்சத்திரத்தை பார்த்தார்கள். அவர்கள் செம்மையும் தங்கமும் கலந்த ஆடைகள் அணிந்து பாலைவனத்தில் ஒட்டகங்களில் பயணம் செய்தார்கள். அரசனை மரியாதை செய்ய அவர்கள் தங்கம், குங்குமப்பூ, மரம் பரிசுகளை எடுத்துச் சென்றார்கள். அவர்கள் முதலில் ராணி ஹெரோடிடம் சென்றார்கள். அவர் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடமும் ஊதா ஆடையும் அணிந்திருந்தார். அவர் குழந்தையை கண்டுபிடித்து திரும்ப வந்து சொல்லுமாறு கூறினார். ஆனால் உள்ளுக்குள் குழந்தைக்கு தீங்கு செய்ய விரும்பினார். அந்த நட்சத்திரம் ஞானிகளை பெத்லெஹேமுக்கு வழிநடத்தியது. அவர்கள் மரியாள், யோசேப் குழந்தை இயேசுவை கண்டார்கள். மரியாள் வெள்ளை ஆடையும் நீலத் துணியும் அணிந்திருந்தார். யோசேப் பழுப்பு நிற துணி அணிந்திருந்தார். குழந்தை இயேசு அமைதியாக படுத்திருந்தார். ஞானிகள் மண்டியிட்டு பரிசுகளை வழங்கினார்கள். அந்த இரவு அவர்கள் ஹெரோடிடம் திரும்பிச் செல்லக்கூடாது என எச்சரிக்கப்பட்டார்கள். விரைவில் ஒரு தேவதூதர் யோசேப்பிடம், குழந்தையை எடுத்துக்கொண்டு எகிப்துக்குப் போ என்று சொன்னார். அவர்கள் இரவில் பயணம் செய்து பாதுகாப்பாக ஒரு இடத்தை அடைந்தனர். பின்னர் அவர்கள் நாசரேத்துக்கு திரும்பினார்கள். அங்கு இயேசு வலிமையாகவும் ஞானமாகவும் வளர்ந்தார்.